ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு டிராவல் vlog. நாங்க வியட்நாம்ல இருந்து இந்தியாவுக்கு நாளைக்கு காலைல கிளம்புறோம். அந்த vlog தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வியட்நாம்ல இருந்து கோயம்புத்தூருக்கு டைரக்ட் ஃபிளைட் கிடையாது. அதனால நாங்க வியட்நாம்ல இருந்து சிங்கப்பூர் டு கோயம்புத்தூர் போக போறோம். நாளைக்கு மதியம் 12:45க்கு வியட்நாம்ல இருந்து எங்களுக்கு ஃபிளைட். ஸோ மார்னிங் 9:30க்குலாம் கிளம்பணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் 9:30 ஆயிடுச்சு. நாங்க கிளம்பிட்டோம். ஒரு ட்ராலில எங்களோட கொஞ்சம் துணி மட்டும் எடுத்திருக்கேன். இன்னொரு சின்ன ட்ராலில ஊருக்கு கொண்டு போற திங்ஸ் கொஞ்சம் இருக்கு. மத்த ரெண்டும் எம்டி ட்ராலி. அங்க இருந்து வரும்போது மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வரதுக்காக எடுத்து போறோம். ஒரு 1.5 மாசமா உடம்பு சரியில்லாம ஆகி இப்பதான் கொஞ்சம் ரெடி ஆயிருக்கேன். நானு என்னோட ஃபேஸ்ல பார்த்தா தெரியும், ஒரு சைட்ல அப்படியே பிளாக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கதான் வந்து ஹெர்பீஸ் ஜாய்ஸ்டர் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. ஒரு சைடு ஃபேஸ், கண்ணு, அப்புறம் தலைக்குள்ளலாம் வந்துருச்சு. இப்பதான் புண்ணு கொஞ்சம் கொஞ்சமா ஆறிட்டு வருது. தலையில எல்லாம் புண்ணு இருக்கிறதுனால ஹேர் கோம் பண்ணி டைப் பண்ணாலே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கும். அதனாலேயே ஹேரை வந்துட்டு டைப் பண்ணாம ஃப்ரீயா விட்டுட்டு இருக்கேன். இந்தியா போயிட்டு அதுக்கும் ஸ்கின் டாக்டர் எல்லாம் பார்க்க வேண்டிய வேலையும் இருக்கு. வியட்நாம்ல வந்துட்டு இப்போ டெட் செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. சைனீஸ் நியூ இயர் தான் இங்கேயும் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு 10 days எல்லாமே ஃபுல் செலிப்ரேஷனா இருக்கும். எல்லா அபார்ட்மெண்ட்லயுமே இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. நாங்க ஏர்போர்ட் போறதுக்கு கேப் ஏறியாச்சு. இங்க இருந்து போறதுக்கு ஒரு 1 hour 1.5 hours ஆயிரும். நாங்க இப்போ ஹனாயில இருக்கிற நாய்பாய் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. நாங்க இப்போ ஹனாய் டு சிங்கப்பூர் போகணும். ஃபர்ஸ்ட் ஃபிளைட் வந்துட்டு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ல. ஸோ நாங்க வந்து அங்க போயிட்டு செக்இன் லக்கேஜ்லாம் போட போறோம். செக்இன் லக்கேஜ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் வந்துட்டு கேட்டில் வந்து உட்காந்தாச்சு. இன்னும் போர்டிங் ஆரம்பிக்கல. போர்டிங் ஸ்டார்ட் ஆக போது. நாங்கள் போயிட்டு ஹேண்ட் லக்கேஜ்லாம் செக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு இருக்கோம். ஃப்ளைட் ஏறி உட்காந்தாச்சு. லஞ்சுக்கு வந்துட்டு ஒரு சிக்கன் ரைஸு, அப்புறம் சிக்கன் கிரேவி மாதிரி ஒன்று இருந்துச்சு, பன் பட்டர், அப்புறம் ஆரஞ்சு ஜூஸு, ஒரு டெசர்ட்க்கு ஒரு கேக் இருந்தது. சாப்பிட்டுட்டே அப்படியே வைல்டு ரோபோட் படம் வந்துட்டு பார்த்தோம். எங்களோட சீட் சென்டரில் இருந்ததுனால டேக் ஆஃப் ஆகுறத வீடியோ எடுக்க முடியல. குட்டி பையன் தான் வந்துட்டு ஃப்ளைட் ஏறினோடனே பயங்கர சேட்டை பண்ணிட்டான். ஒரே அழுகையா இருந்தது. அவனை சமாதானப்படுத்துறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. சிங்கப்பூர் வந்து சேர்ந்துட்டோம். இங்க இருந்துட்டு கோயம்புத்தூருக்கு ஃபிளைட் வந்து 9 o'clock தான். ஸோ கொஞ்சம் டைம் இருக்கு. ஸோ கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படியே கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாங்க. விளையாடி எல்லாம் முடிச்சுட்டு ஸோ நாங்கள் எங்கள் கேட்டுக்கு போக போகிறோம். இந்த குட்டி பையன் டிராவலேட்டரில் ஏறினோடனே செம ஜாலி. அதில் ஏறி ஏறி விளையாடிட்டே இருந்தான். சிங்கப்பூர் ஏர்போர்ட் வந்துட்டு ரொம்ப பெருசு. இதுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு மினி மால் மாதிரி இருக்கு. நாங்கள் போக போகிற ஃப்ளைட்டோட கேட்டுக்கு போகிறதுக்கு ஒரு மினி ட்ரெயின் மாதிரி இருக்குது. அதில் போயிட்டு ஒரு 1 minute ட்ராவல் பண்ணணும். அதில் ஏறி நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் போட் பண்ண போகிற ஃப்ளைட்டோட கேட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு ஹேண்ட் லக்கேஜ்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டோம். போர்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சு ஃப்ளைட் ஏறியாச்சு. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது.
டின்னர் வந்துட்டு ஒரு வெஜ் மீலும் 2 நான்வெஜ் வாங்கினோம். நான்வெஜ்ல வந்துட்டு பாஸ்தா சிக்கன் இருக்கு, வெஜ்ல வந்துட்டு ரைஸ் பன்னீர் அப்புறம் ஒரு பருப்பு கிரேவி மாதிரி இருந்தது. ஃபுட் எல்லாமே 2 ஃப்ளைட்லயும் ஓகே தான். ஆனா அது நம்ம கொடுக்குற டப்பா மட்டும் பிளாஸ்டிக்ல இருக்குது, அதுவும் கொஞ்சம் சூடா வேற இருக்கு, அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. நாங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். வந்து இறங்குனதும் இமிகிரேஷன் முடிச்சுட்டு லக்கேஜ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வெளியில வந்தாச்சு. இங்க வந்ததும் ஒரு 4 யானை சிலை வச்சிருந்தாங்க. என் பையனுக்கு யானைன்னா ரொம்ப பிடிக்கும். இங்க இந்த யானை சிலையை பார்த்தோன்னே பயங்கர குஷி ஆயிட்டான். பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தான் கொஞ்ச நேரம். இங்க வந்துட்டு இந்த இமிகிரேஷன் லக்கேஜ் கலெக்ட் பண்ணிட்டு வெளியில வரதுக்கு ஒரு 12 ஆயிடுச்சு. அப்புறம் கேப் போட்டு வீடு வந்து சேர்ந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போது நைட் 1:15 மணி ஆயிடுச்சு. அம்மா அப்பா எல்லாம் தூங்காம முழிச்சிட்டு இருந்தாங்க நாங்க வரோன்ட்டு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அண்ணா அண்ணி பசங்க எல்லாம் வந்துருவாங்க. அவங்க பெங்களூர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஈவினிங் கார்ல பெங்களூர்ல இருந்து கிளம்புனாங்க. இன்னும் வந்து சேரல, வந்துட்டே இருக்காங்க. ஒரு 5-10 நிமிஷத்துல வந்துருவாங்க. அண்ணா அண்ணி பசங்க எல்லாம் வந்தாச்சு. நைட் இப்போ இங்கே 1:30 மணி ஆச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இதோட கண்டினியூவேஷன் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.